ராமசுப்ரமணியம் சார், இணையதள சிக்கல்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது, விண்ணப்பிக்க மாணவர்களுக்கு போதுமான கால அவகாசம் இருக்கு அப்படின்ட்டெல்லாம் அரசு தரப்பில் விளக்கம் கொடுத்திருந்தாலும் கூட இந்த பிரச்சனை இன்னும் அடங்காமல் பற்றி எறிந்து கொண்டே இருக்கிறது சார். இந்தியன் கவர்மெண்ட் ஆர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இந்த விஷயத்தில் ஒரு குறைந்தபட்ச பொறுப்புணர்வோடு பதில் கொடுத்திருக்கிறாங்க, நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஏதாவது அறிகுறிகள் இருக்குதா சார்? முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷயம் மிகப்பெரிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய தீங்கிழைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. சரி, இது பற்றி நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒரு வேற உங்கள் தொலைக்காட்சியிலே வேற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது கல்வி சம்மந்தப்பட்டது, நான் இதை பற்றி நீங்கள் பேசுவீங்கன்னு நினச்சேன், நீங்கள் பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அதுக்கு நீங்கள் அனுமதியும் கொடுத்தீங்க, அதை பேசுவதற்கு அனுமதியும் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த சிபிஎஸ்இ குளறுபடி என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது மட்டுமல்ல, அது வருஷம் இந்த நீட்டுங்கிற எக்ஸாமினேஷன் அது ஒரு மிகப்பெரிய மோசடியாக போய் கொண்டிருக்கின்றது. இந்த வருஷம் எப்போ 2வது வருஷம் நடத்த போகிறாங்கன்னு தெரியல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. அதே மாதிரி கியூட் என்கின்ற இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் இருக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அந்த டெஸ்ட்டும் அதுலேயும் குளறுபடி ஆகி கிட்டத்தட்ட 4000 மாணவர்களுக்கு மேலே அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு எப்போ அந்த தேர்வுங்கிறது தெரியவே இல்லைங்கிறதெல்லாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த விஷயத்தில் ஒன்றிய அரசு ரொம்ப கேவலமாக இந்த விஷயத்தை கையாண்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த வருத்தக்கூடிய சமாச்சாரம். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி சமாச்சாரங்களை உதாரணமாக சொல்றேன். நான் சொல்றேன் 1965 நினைக்கிறேன், பலாஜன்மான் பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுது இந்த அரியலூர் கிட்ட ஒரு ரயில் விபத்து நடந்தது. அப்ப அதற்கு பொறுப்பேற்று கொண்டு லால் பகதூர் சாஸ்திரி, அப்ப ரயில்வே மினிஸ்டர், அவர் உடனே ரிசைன் பண்ணார். இவ்வளவு பெரிய குளறுபடிகள், கோளாறுகள், இதெல்லாம் பத்தி காதல கூட வாங்கிக்காம அவங்க பாட்டுக்கு ஆர்டிகிள் என்று ஆங்கில பத்திரிகைகள்லாம் வருகின்றன. மிகப்பெரிய மோசடியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் பத்தி கேட்கறதுக்கே நாதி இல்லை. இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அக்கௌண்டபிலிட்டி அந்த மினிஸ்டருக்கு கிடையாது. தர்மேந்திர பிரதானுக்கு ஒரு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதா? அக்கௌண்டபிலிட்டி என்பதே கிடையாது. கொஞ்சம் கூட அதை பத்தி கவலையப்படாம, அதை பத்தி பேசாம அவர்கள் போய் கொண்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு அவங்க சொன்னா தான் நான் உண்டு, இந்தியாவே கொந்தளித்து கொண்டிருக்கின்றது. இந்த 3 குழந்தைகள் எல்லாம் டீனேஜர்ஸ். வேதாந்தன் ஒரு பையன், நிசாரா அதிகாரின்னு ஒரு பையன், சதக் சித்தார்த் அப்படிங்கிற இன்னொரு பையன், எல்லாம் டீனேஜர்ஸ். இவங்களால தான் இந்த விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. நாடாளுமன்ற நிலைக்குழுல கூட ஒரு டீனேஜரை கூப்பிட்டு என்ன நடந்திருக்கின்றது நீங்க சொல்லுங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தரவுகள் என்ன அப்படின்னு கேட்குற அளவிற்கு போய் கொண்டிருக்கின்ற. ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர் வாய்மூடி மௌனியாக இருக்கின்றார். அவர் ரிசைன் பண்ணவில்லை, ஒன்றும் அவர் ரிசைன் பண்ணணும்னு பிரைம் மினிஸ்டரும் கேட்கவும் இல்லைங்கிறத ரொம்ப வருத்தமான சமாச்சாரம். இது எல்லாம் சரியா போயிடுதுங்கிற மாதிரிலாம் பேசுவது என்பது மிக தவறு. இன்னைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன மார்க்கு என்னன்னு தெரியல. பிசிக்ஸ் பேப்பரை, அதுதான் முதல்ல ஆரம்பம். பிசிக்ஸ் பேப்பர் என்னுடைய பேப்பரே கிடையாது அப்படின்னா அந்த பிசிக்ஸ் பேப்பரை வேற யாரதோ இவருக்கு இந்த பையனை கொடுத்து இதுதான் மார்க்குன்னு. இந்த 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 ஓஎஸ்எம், ஆன் த ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படிங்கிறது, இதெல்லாம் அதுக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப அதிகமாக வருது சார். ஓகே, இப்போ தமிழ்நாடை நீங்கள் எடுத்துங்க, இன்னொரு 15-20 நாள் அல்லது ஒரு மாசத்துக்குள்ள டெஃபினட்டா நம்முடைய எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லுவார்னா, இந்த தேதிகளில் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10th நடக்க போகின்றது, 12th அன்னைக்கு நடக்க போகுது, இந்த தேதிகள்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்வார். அதுக்கு ரிசல்ட் எப்போ வரப்போகின்றது அப்படிங்கிறத ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக தமிழ்நாட்டில் வெரி டிரான்ஸ்பரண்ட் வே எக்ஸாம்ஸ் ஆர் பீயிங் கண்டக்டட். ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம். ஓகே, இப்ப நிறைய மாணவர்களுடைய இந்த பேப்பர் சரியா கரெக்ட் ஆகல அப்படிங்கறதெல்லாம் எழுதி சொல்லி எங்களுக்கு இதுதான் மார்க் இல்லை, எங்களுக்கு அதிகமாக மார்க் வரணும்,
சரியா அதை கரெக்ஷன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொன்னாலும் இது வரைக்கும் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல. நேற்றுக்கு நீங்கள் சில பத்திரிகைகள் பார்த்தீர்கள் என்றால் சிங்கப்பூரில் இதில் கனடாவில் போன்ற நாடுகள்லாம் நிறைய பேர் அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அதை அவைல் பண்ண முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு அவங்கெல்லாம் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாணவர்கள். இதில் எவ்வளவு வெறும் 17-18 லட்சம் மாணவர்கள் மட்டுமல்ல, 33,000 ஸ்கூல்ஸ், அஃபிலியேட்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு இந்தியா முழுக்கலும். அதுல 17-18 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றார்கள். 98 லட்சம் ஆன்சர் ஷீட்ஸ் இருக்கின்றது. அதுல எவ்வளவு பேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40 கோடி பக்கங்கள். இப்ப இந்த மாதிரியே இந்த ஓஎஸ்எம் ஆன் த ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி அதை போடுறதுங்கிறது வெறும் அபத்தமா. அது ஒரு விதமான ட்ரைனிங்கே கொடுக்கல. திடீர்னு ஒரு 70 நாள் முன்னாடிக்கு இந்த மாதிரி வரப்போகின்றது சொன்னா போற. சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்குமே அவங்க என்ன எழுத எங்காவதுன்னு அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்து அவங்க தான் மிகப்பெரிய அறிவாளிகள் மாதிரி நினைச்சிருந்து அவங்க அங்கேருந்து டாப் டவுன் நீங்க இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அது எல்லாரும் செஞ்சாகணும். அது எப்படி நடக்கும், என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு மாணவர்கள் தத்தெழுதி கொண்டிருக்கின்றார்கள், பெற்றோர்கள் தத்தெழுது. நிறைய ரிப்போர்ட் ஆகாத சூசைட்ஸ் எல்லாம் இருக்கு. 5-6 பேர் பக்கம் இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்களே சார். ஆமா, அதான் சார், அது 5-6 பேர். அதான் அது அதை பத்தியும் தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் கூட சில குழந்தைகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க சார். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். சார், இந்த ஓஎஸ்எம் இதே சேம் மெத்தட் தான் நீட் தேர்வுகள்லையும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதான்னு சொல்லுங்க. நான் ஒரு சம் டேட்டா மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் சார். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுடைய கணக்கு என்ன அப்படின்னா, போன 25-26 பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1,21,949 கோடி ரூபாயை இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த தேசத்திற்குமான பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறைக்கு செலவிட்டிருக்கிறார்கள். இந்த 26-27 பட்ஜெட்டுக்கு 1,39,289 கோடி ரூபாய் அப்படின்ட்டு பட்ஜெட்ல சொல்லி இருக்காங்க. இது எப்படி எவ்வளவு ரிவைஸ் ஆக போகுதுன்னு தெரியல சார். வெறும் நீட் தேர்வின் மூலமாக மட்டும் இந்த நாட்டில் உருவாகக்கூடிய, அதன் மூலமாக மட்டுமே நடக்கக்கூடிய பணப்புழக்கம் மட்டுமே கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதுல மட்டுமே ரெவென்யூ சர்க்குலேட் ஆகுது சார். அதுல மட்டுமே கவர்மெண்ட் வந்து கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட், ஹோல் பட்ஜெட்டை விட அந்த ஒரே ஒரு எக்ஸாம்ல மட்டுமே 90,000 கோடி அளவிற்கு பணப்புழக்கம் இருக்கிறது சார். இந்த நீட்டு தேர்வும் இதே ஓஎஸ்எம் மெத்தட்ல தான் நடக்குதுங்களா சார்? அதுலயும் இதே குளறுபடிகள் இருக்குதா? அப்படி அதுல வந்து கிட்டத்தட்ட ஓரளவு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. அதாவது நமக்கு we are questioning only நீட். இந்த நீட் தேர்வே வேண்டாம் என்றுதான் சொல்ற மொழிய அவங்க அந்த எப்படி அவங்க உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடும். இந்த ஏன்னா இந்த ஓஎஸ்எம் மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆன்சர் நீங்க கொடுத்துருக்கீங்க அந்த ஆன்சர் தானா அப்படிங்கறது அந்த ஆன்லைன்லயே நீங்க தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, அதனால அதை நாம் வந்து அந்த அந்த சிஸ்டம் ஆஃப் கரெக்ஷன் அதை நாம் வந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதனால ஏற்படக்கூடிய நீங்க 90,000 சொல்றீங்க, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய்கள் அதுல பணப்படல. நான் தான் கம்மியா சொல்லி இருக்கிறேன், அப்டேட் இல்லாம. ஆமா, நீங்க நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ரிப்போர்ட்ட சொல்றேன். சரி, இது 1.5 லட்சம் கோடி ரூபாய்கள் மொத்த பட்ஜெட், எஜுகேஷன் பட்ஜெட்டை விட ஜாஸ்தியா இருக்குது. அதுல மட்டும் அதிகமாக இருக்கு. அது ஆமா, அதனால அது கடவுள் என்பது தெரியல சார். அது வந்து நாம ஏதாவது சொன்னோம்னா நாம வந்து பிற்போக்குவாதிகள், இவங்கெல்லாம் ஆன்டி நேஷனல்ஸ், பாகிஸ்தானிஸ் அப்படின்னு பட்டங்கள்லாம் கொடுத்துருவாங்க. அதனால அதெல்லாம் இந்த புகார சொன்னவனே பாகிஸ்தான்ட்டாங்களே. இது ஒரு அதுக்காக தான் நான் சொல்றேன். அந்த பையனை பாகிஸ்தானின்ட்டாங்களே சார். ஆன்டி நேஷனல் பாகிஸ்தானின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து ட்ரோல் பண்ணினதுங்கிறதெல்லாம் எந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு அநியாயங்கிறது நம்மால உணர முடிகின்றது. இப்ப இதுல வந்து பணப்புழக்கம் நீட்லயே ரொம்ப இந்த அதனாலதான் சார் அது வந்து
பணம் இல்லாதவர்களுக்கு முடியாது, அந்த தேர்வுங்கிறது முடியாது. இப்ப கமிங் பேக் டு சிபிஎஸ்இ, இந்த இப்ப நான் சொன்னது போல இந்த இந்த விசில் ப்ளோயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாந்த் அப்படிங்கிற அந்த பையன் தான். முதல்ல அந்த பிசிக்ஸ் பேப்பர் என்னதே இல்லை அப்படின்னு அதை எடுத்து சொல்லி அந்த பிளாக்ஸ் எல்லாம் போட்டு வெளிப்படையாக பேசியது என்பது அந்த பையன். அடுத்தது இந்த இன்னொரு முக்கியமான பையன் நிசார அதிகாரின்னு, எத்திக்கல் ஹேக்கர். அதுல அது குளர் அப்படின்னா, இப்ப உங்களுடைய வெப்சைட்டை வந்து நான் வந்து பார்க்க முடியுமா? பார்க்கலாமே ஒழிய அது உள்ள நான் போய் ஹேக் பண்ண முடியுமா சார்? சத்தியம் டிவியை நான் வந்து ஹேக் பண்ண முடியுமா? ஆனால் இந்த சிபிஎஸ்இ தேர்வுகளில் அதுக்குள்ள போய் யார் மார்க் என்ன, அதையும் நாம வந்து குட்டாலா பண்ணிடலாம். அதாவது என்ன இது இது இந்த மார்க்கா அந்த மார்க்கா வேற இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹேக் பண்ற அளவுக்கு ரொம்ப ஓப்பனா இருக்கு. யாரதை வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அது மாதிரிலாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய அநியாயம் அது. அது அவங்க தான் அந்த கோயண்ட் எஜு பேக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆனஸ்டாவே கிடையாது. ஏன்னா முன்னாடி அவங்க வந்து இதுல தெலுங்கானால இந்த மாதிரி வேற ஒரு பேர்ல நடத்தி, அதனால இதே மாதிரி குளறுபடிகள்லாம் வந்து 26 குழந்தைகள் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்காங்க இந்த மாதிரி தேர்வு மோசடிகள்னால. ஆகவே அதே ஆட்களை மறுபடியும் கொடுத்து நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்வது என்பது எந்த விதத்துல நியாயம்? அவங்களுடைய வெரிஃபிகேஷன்லாம் பண்ணவில்லையே. இப்போ ஒரு ஒரு முக்கியமான ஒரு டெண்டர் கொடுக்குறோம்னா அவனை பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணுமா வேண்டாமா? எதுவுமே பண்ணாத கொடுத்துட்டு இந்த மாதிரி இன்னைக்கு சங்கடத்துல குழந்தைகள்லாம் மாட்டிக்கொண்டு முடிக்கின்றார்கள். பெற்றோர்கள் அதுக்காக ஏராளமா செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதாவது முதல்ல படிக்க வைக்கிறதுக்கு செலவு, அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ஸ் வேல்யூவேஷன், ரீவேல்யூவேஷன், இன்னும் கூட திங்கக்கிழமை வரைக்கும் கூட அது நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அது ரீவேல்யூவேஷனுக்கு சரியாவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் சொல்லுங்க. இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு குளறுபடி செஞ்சாங்கன்னா இது யாரு இந்த நாட்டை காப்பாற்ற? பேசலாம் சார். பல பேர் சார் இது ஒன்றும் நமக்கு வந்து இது ஒன்றும் பாதிப்பு இல்லையே, நமக்கு என்ன சிபிஎஸ்சியில் தானே நடக்குது அப்படின்ட்டு பல பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கலாம் சார். ஆனால் இந்த முறைகேடு எப்படி நடந்தது அப்படின்ட்டு கண்டுபிடித்திருக்கக்கூடிய அந்த 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 குழந்தை, அந்த 18 வயசு பையன் சார், நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? நல்லா கேட்குறது சார். இதில் அந்த டெண்டர்னுடைய டிஸ்குவாலிஃபிகேஷனுக்காக எதெல்லாம் இருந்தால் டிஸ்குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து செய்யப்படுவீர்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய விதிமுறைகளில் போர் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு செய்யப்படுவீங்க அப்படின்ட்டு இருந்த கிளாஸஸை வந்து சிபிஎஸ்இ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட இந்த எடுடெக் அப்படிங்கிற இந்த கம்பெனிக்காக கம்ப்ளீட்டாகவே அடுத்த டெண்டரில் வைப் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அது எப்படி அந்த விதிகளில் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்டை முந்தைய டாக்குமெண்ட்டு, அதுக்கு அடுத்து போடப்பட்ட டெண்டரில் இந்த விதிகள் மாற்றம் செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டு அப்படிங்கிறத எல்லா தரவுகளையும் அந்த பையன் வந்து அவனோட பிளாக்ல போட்டிருக்கிறான் சார். இது ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் சார். இது இந்த பிரச்சனையை ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனையாக இந்த அரசு கருதியதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு பார்லிமெண்டரியினுடைய கமிட்டி கூப்பிட்டு இந்த என்கொயரி நடத்தி இந்த விவகாரத்தை முடிச்சிருக்கிறாங்களா சார்? இதை கேட்டிருக்காங்க சார். அதை முடிச்சுட்டாங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. கேட்டிருக்காங்க, அந்த பையனை கூப்பிட்டு ஆமா டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் அது வந்து ஒரு பெரிய நாம அப்ரிஷியேட் பண்ணோம். ஏதோ ஒரு பையன் எழுதியிருக்கான் அப்படின்னு இக்னோர் பண்ணாம அந்த டீடைல்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான சமாச்சாரம். இப்ப அந்த டீடைல்ஸ் நீங்க குறிப்பிட்டது போல பல விஷயங்கள் அந்த பிளாக்ல வெளியில வந்திருக்கின்றது. எப்படி எல்லாம் முறைகேடுகள், இந்த டெண்டர் சிஸ்டமே எவ்வளவு போகஸாக இருக்கின்றது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை நல்லாவே தெளிவுபடுத்தியிருக்கு. அதற்கு முன்பு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகின்றேன்.
தமிழ்நாட்டை பத்தி நீங்க கேட்டீங்க, இதை பத்தி என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. சிபிஎஸ்சி கிட்டத்தட்ட 1800 ஸ்கூல்ஸ் இன்னும் இருக்கு, ஸ்லைட்லி மோர் தென் 1800 ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு. இதுல இப்ப பரீட்சை எழுதின பையன்களுடைய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 88,000 மாணவர்களுக்கு மேல இருக்காங்க. நான் என்ன தமிழக அரசிட்ட சொல்ல விரும்புகின்றது என்றால், இது வந்து ஏதோ இந்த 1800 நம்ம ஊர்ல தான் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பரீட்சை எழுதியிருக்காங்கன்னா அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் தமிழியன்ஸ். இந்த இவ்வளவு சீரியஸான இஷ்யூவை யாருமே பேசலையே சார். சார் எனக்கு என்ன கேக்குறேன் சார், எனக்கு ஒரு சார், நீங்க கம்பெனி செக்ரட்டரியாலாம் இருந்ததுனால நான் சொல்றேன், நீங்க பல டெண்டர்ஸ் பார்த்திருப்பீங்க, பல விஷயங்களை பார்த்திருப்பீங்க. சார் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார், இந்த பிளாக் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கிளாஸ்ல வந்து எப்படி லூப் ஹோலை வந்து சிபிஎஸ்இ உருவாக்கி இருக்கு அப்படிங்கறத இந்த தம்பி வந்து எழுதியிருக்காப்ல. அதாவது போர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலோ அல்லது பிளாக் லிஸ்டடா அவங்க வந்து இயர்லியரா ஏதாவது போர்டு டிபார் பண்ணியிருந்தாவோ எனி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்தாலோ அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத அரசாங்கம் எப்படி மாற்றிருக்கு அப்படின்னா, கரண்ட்லி பிளாக் லிஸ்டட் அப்படிங்கிற அளவில் ஒரு லூப் போல சிபிஎஸ்இ கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. சார் இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா இது தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும். நாங்கள் நிறைய கார்பரேஷனுடைய டெண்டர் டாக்குமெண்ட் பிடபிள்யூடி இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதில் சில ஒரு வார்த்தையில் ஒருத்தங்களுக்கு உயிர் கொடுத்துட முடியும். ஒரு வார்த்தையை மாற்றுவதன் மூலமாக யாருக்கா டெண்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னா அவங்களுக்கு நம்ம கொடுத்துட முடியும். சார் இந்த கிளாஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது மினிஸ்ட்ரியினுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு தெரியாமல் இப்படி பண்ணியிருக்க முடியுமா சார்? முடியாது, டெஃபினட்டா முடியாது சார். ஏன்னா இந்த கோயம்புத்தூர் எஜுடெக் அப்படிங்கிறது அதனுடைய முன் வடிவு என்ன வேற ஒரு பேர்ல இருந்திருக்கு. அதுதான் நீங்க குறிப்பிட்ட அந்த தெலுங்கானா அந்த அதை பத்தி தெரியாதா? அந்த அந்த இந்த மாதிரி பேரை மாத்தி வச்சிருக்காங்க. எக்ஸுங்கிறது பதிலா ஒய்ன்னு பேரை மாத்தி வச்சுட்டாங்கன்னா அது யாருக்கும் தெரியாதா? அது வந்து ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்களே சிபிஎஸ்சியே ஒரு லூப் ஹோல கொடுத்துருக்கிறா தானே. பேர் மாறி இருக்கான், அது ஏ இல்லை பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எஸ்கேப் ரூட் போறாங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி சார் ஏத்துக்க முடியும்? அதுவும் வெறும் பேர் மாற்றம் மட்டுமல்ல, 27 மாணவர்கள் அங்க தற்கொலை பண்ணி செத்து போயிருக்காங்க. ஸோ தே ப்ரூவ் டு பி வெரி பிக் டிசாஸ்டர். அப்படிப்பட்டவங்களை கொண்டு போய் நீங்க ஆல் இண்டியா லெவல்ல ஒரு விதமான பைலட் ஸ்டடியும் இல்லாம, ஒரு விதமான டெஸ்ட் எஃபர்ட்டும் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுறதுங்கிறது எப்படி சார் இது சரியாக? நீங்க சொன்னாம ஏதோ ஒரு லூப் ஹோலை வச்சுட்டு நீங்க வந்து எஸ்கேப் வழியா இருக்கு. இப்ப முன்னாடி இந்த சேர்மனா இருக்கட்டும், செக்ரட்டரியா இருக்கட்டும், அவங்களாம் ஒண்ணுமே அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு தே சிம்பிளி பிரஷ் அசைட். இந்த மாதிரி மேல 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 எவிடன்சஸ் எல்லாம் வந்து குவிகிற சமயத்துல பிறகுதான் வேற வழியே இல்லாம அவங்க 2 பேரும் எடுத்திருக்காங்க. இது யாரு? இவங்க தானே இதுக்கு பொறுப்பாக இருக்கு. அதனாலதான் சார் டெல்லியில ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. சார் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் டிசிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி சார், டெக்னாலஜியை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ். டிசிஎஸ் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய டாக்குமெண்ட் எல்லாம் ஸ்டார் 1.0, 2.0, 3.0 கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சர்வீசஸை வந்து செஞ்சிட்டு இருக்கிறது டிசிஎஸ் தான். ஆனா இந்த பர்டிகுலர் சிபிஎஸ்இனுடைய இந்த டெண்டர் நீங்க டிசிஎஸ் போன்ற ஒரு பெரிய நிறுவனத்திற்கே கிடைக்காமல் நீங்க கோயம்புத்தூர் எடுடெக் அப்படிங்கிற தெலுங்கானாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய, ஹைதராபாத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இதுல பியூர்லி இதுல பவர் இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்கு தானே சார்? இதுல இல்லாம கிடைக்குமா இது? சார் இப்ப இல்லெல்லாம் ஒண்ணும் முடியாது. அதை இந்த இவங்க கோட் பண்ணது சம்திங் லைக் 28 rupees நோ சொல்றாங்க. டிசிஎஸ் வந்து 60 ரூபாய் நோ கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து சஸ்பிஷியஸா இல்லையா? 28 இருக்கட்டும் 60 இருக்கட்டும், எது சரியான ஆளு அப்படிங்கிற பார்த்து அதை அவங்கள கண்டுபிடிக்க வேண்டாமா? அப்ப ஏதோ கையூட்டெல்லாம் ஏதோ நடக்கும். 28 60 அப்படிங்கும் போது இது வந்து ஒரு ஏதோ ஒரு பிரைபரியும் நடந்திருக்க வாய்ப்பு தானே இருக்கிறதா நாம சஸ்பெக்ட் பண்ண வேண்டி இருக்கு. இது வந்து நாம சொல்ல முடியாது, இது டெஃபினட்டா இப்படிதான் நடந்திருக்கு சொல்ல முடியாது. ஆனால் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற யூகம் எல்லாருக்கும் வரத்தானே செய்யும். 28 ரூபாய் எங்க இருக்கு, 60 ரூபாய் எங்க இருக்கு? இந்த 28 ஒரு
டுபாக்கூர் கம்பெனி அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏன் நீங்க கொடுத்தீங்க? ஓகே. இப்ப அதுக்கு அது 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 ஒரு டெஃபினட் கொஸ்டின் இருக்கத்தானே செய்யும். ஸோ இப்ப என்னன்னா இப்ப அடுத்த இது கூட இப்ப அடுத்த ஸ்டேஜ் கூட ஒன்றும் இதை இந்த கம்பெனியா கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிற அளவுக்கு பேச்செல்லாம் ஓடிட்டு இருக்குன்றாங்க. என்ன சார் இது இது ஐ திங்க் அடுத்த ஸ்டேஜ். அப்ப ஒரு தடவை பட்டது போறாது, ஒரு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மாணவர்கள் பாதிக்கப்பட்டது போறாது அப்படின்னு சொல்லிட்டு மேல மேல இவங்களுக்கு ஒத்தாசை செய்து கொண்டிருப்பது என்ற அரசாங்கம் அப்படின்னா இது வந்து ஏதோ மிகப்பெரிய ஊழல் பின்னணி இல்லாமல் இந்த இந்த அளவுக்கெல்லாம் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே சார். அதனால டெஃபினட்டா அப்ப அந்த we have to point the finger at not only CBSE but even the central government அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஓகே சார். ஓகே.